இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி, இப்ப தாவீது தன்னுடைய சகோதரர்களிடத்துல அவன் ஒரு வார்த்தையை பதிலா சொல்லுகிறார். இவன் அனுப்பப்பட்டது சகோதரனுடைய நலனை விசாரித்து வர. தகப்பன் இவனை நம்பி அவன் கையில சில தின்பண்டங்கள் எல்லாம் கொடுத்து சகோதரனுடைய சுக செய்தியை நீ விசாரித்து நீ வான்னு சொல்லி அனுப்பின இடத்துல இந்த தாவீது பேசுகிற வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தாவீதை இதற்கு முந்தின அதிகாரத்துல கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். என்றைக்கு அவன் சிரசின் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்டதோ அந்த நாளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் தங்கி இருக்கிறார். இப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த வீரர்கள் இருக்கிற யுத்த களத்திற்கு தன் தகப்பனால் தாவீது அனுப்பப்பட்ட போது அவன் சொல்றான், ஒரு நோக்கம் இல்லாமையா நான் வந்தேன், வேலை இல்லாமையா நான் வந்தேன், இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு சாதாரணமாய் கடந்து போவதற்கா நான் வந்தேன், இல்லை, இங்க நான் இருப்பதற்கு தேவ திட்டம் இருக்கிறது. இந்த இடத்தில் தேவன் என்னை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்பி எனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார் என்ற அர்த்தத்துல இந்த வார்த்தையை அவர் என்ன செய்கிறார், பேசுகிறார். இதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு காலத்துல நம்ம இயேசுவை அறியாதவர்களாய் ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருந்தோம். ஆனா இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அப்ப நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, என் மேல தேவ திட்டம் இருக்கிறது, என்னை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார், என் மூலமாக தேவன் தம்முடைய வல்லமையான நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். அதற்காகத்தான் ஒரு நாள் எனக்கு ஈவாக கொடுக்கப்படுகிறது, ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்படுகிறது. தேவன் எனக்காக அதற்கென்றே ஒரு வழியை திறக்கிறார். இந்த மனநிலை நமக்கு ரொம்ப முக்கியம். நாம் யாரும் நாட்களை வீணாய் கழித்து கொண்டிருப்பவர்கள் அல்ல, நேரம் போவதே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அல்ல, ஏதோ இங்க நான் வந்தேன், ஏதோ இங்க நான் அனுப்பப்பட்டேன்னு சொல்லி காரணம் அறியாதவர்களாய் இருப்பவர்கள் அல்ல. இந்த தாவீதின் தகப்பன் வேற யாரையாவது அனுப்பியிருக்கலாம், வேலைக்காரர்கள் ஒருத்தர் அனுப்பியிருக்கலாம், இராணுவத்தில் இல்லாத மற்ற பிள்ளைகளில் ஒருவரை அனுப்பியிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவா இருக்கிற சவுலால செய்ய முடியாத காரியமாய் அது இருக்கிறது. சவுலோடு இருக்கிற பராக்கிரமசாலிகள் எல்லாம் பின்வாங்கி போனவர்களாய், பின்தங்கின நிலைமையில பயம் நிறைந்தவர்களாய் இருக்கிறாங்க. இராணுவ சேனைகளில ஒருவருக்கு கூட இப்படி ஒரு நேர்மறையான எண்ணம் வரல. ஆனா இந்த தாவீதின் பார்வை வித்தியாசமா இருக்கிறது, இந்த தாவீதின் சிந்தனை வித்தியாசமா இருக்கிறது, இந்த தாவீதின் வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கிறது, இந்த தாவீதின் செயல்பாடுகள் வித்தியாசமா இருக்கிறது. ஆகவே அதன் மூலமாய் தாவீது அன்றைக்கு இஸ்ரவேலர் அனைவருக்கும் மத்தியில் அறியப்பட்டவனாய் மாறினான், மிகவும் பெயர் பெற்றவனாய் மாறினான். தேவன் அவனை என்ன நோக்கத்திற்காய் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதற்கான ஒரு வாசல் அங்கே திறக்கப்படுகிறது. இராணுவத்தில் சேர்க்கப்படுகிறான், தலைவனாய் மாற்றப்படுகிறான். இப்படி அவனுடைய வாழ்க்கை மூவ் ஆகிட்டே போகுது. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க, ஒரு புதிய நாளை கர்த்தர் எனக்கு கிருபையா தந்திருக்கிறார், ஒரு குடும்பத்தை எனக்கு தந்திருக்கிறார், ஒரு வேலை எனக்கு தந்திருக்கிறார், இந்த ஞானத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், இந்த திறமையை கர்த்தர் தந்திருக்கிறார், இந்த வாய்ப்பை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், இந்த வசதிகளை ஆண்டவர் தான் எனக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் சும்மா நான் என்ஜாய் பண்றதுக்கு கிடையாது, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கிடையாது, அவருடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்றவே. அதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு என்பதை நீங்க அறிந்து நடக்க பிரயாசப்படுங்க. சும்மா ஒரு வீட்டில் உங்களை திருமணத்தில் இணைக்கல, சும்மா ஒரு கம்பெனியில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் வேலைக்கு சேர்க்கல, சும்மா ஒரு பிஸ்னஸை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுக்கல, சும்மா நீனும் ஊழியம் செய்யணும் உனக்கு ஒரு வாய்ப்பை நான் தாரேன்னு சொல்லி யாரோ ஒரு போதகர் மூலமாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படலைங்க. இதற்கு பின்பாக தேவனுடைய அனாதி தீர்மானம்,
தேவனுடைய சித்தம், அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற ஒரு மேன்மையான திட்டம் இருக்கிறது. அதை அறிந்து நீங்கள் செயல்படுவீர்களானால் ஒரு நாள் கூட வீணாகாது. உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு அது அற்புதமான பொன்னான வாய்ப்பாய் மாறும். நீங்கள் அடுத்த நிலைக்கு போவதற்கான உதவியாய் அது இருக்கும். உங்கள் தலை உயர்த்தப்படும், உங்கள் பெயர் பிரஸ்தாபப்படும். இதை அறிந்து செயல்படுங்கள். வாய்ப்புகளை வீணாக்காதிருங்கள். தேவனே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்தாலும் அதை தற்செயலாய் செய்கிறவர் அல்ல, நோக்கத்தோடு செய்கிறவர். அதை அறிந்து செயல்பட கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.